நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 50 வாட்ஸ் அவுட்டோரில் மாட்டக்கூடிய ஸ்பாட் லைட். இதை வந்து ஸ்ட்ரீட் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த எல்இடி லைட் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிறாங்க, இதை எப்படி மாட்டுறது அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக் குக்கீஸ். இந்த அவுட்டோர் எல்இடி லைட்டை அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 200 ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து விற்கிறாங்க. அதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இதே லைட்டை வந்து வேறு பிராண்டிங் பண்ணி ஏகப்பட்ட பேர் விற்கிறாங்க. எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த எல்இடி வந்து கம்ப்ளீட் ஒயிட், இதே வந்து கம்ப்ளீட்டாக கலரில் ரிமோட்டோட எல்லாம் இதே மாடல் எல்இடி லைட்ஸ் வருது. பாக்ஸோடய இது செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க தகரம் பிளேடு மாதிரி ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த எல்இடி லைட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அப்படியே லைட்டாக காற்றடிச்சா கூட அப்படியே ஆடுற மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது சைனாலேயோ இல்லை டெல்லியிலையோ காம்போனன்ட்ஸ்லாம் இணைச்சி செஞ்ச குடிசை தொழில் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. இதில் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, மேலே இருக்க பிளாஸ்டிக் நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஸோ அது வெளியே மாட்டினாலும் சூரிய வெளிச்சத்தில் உடையிறதுக்கு நாளாகும். இந்த தகரம் தான் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால கிடுகிடுன்னு ஆடுது. பிராண்டட் இல்லை அப்படின்றதுனால அவங்க ஸ்க்ரூவெல்லாம் பின்னாடி வெளியே வர மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டடத்துக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் அடிச்சிங்கன்னா ஸ்பாட் லைட் மாதிரி அடிக்கிறது தான். ஆனால் மழையில் நனைஞ்சு உள்ளே தண்ணி போகாமல் இருக்குமா அப்படின்றது தெரியல. பிளாஸ்டிக்லாம் கரெக்டாக தான் ஃபிட் ஆகிருக்கு. ஆனால் எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு வயர் போகிற ஹோலை வந்து கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணல. இதில் 1 வாட் எல்இடி பல்பு வந்து 50 பல்பு இருக்குது. 230 வோல்ட் ஏசி கரண்ட்டை உள்ளே அப்படியே கொடுக்க முடியாது. அதனால் அதை ரிடியூஸ் பண்ணி டிசி கரண்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து டயோட் ரெசிஸ்டர்லாம் யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு உழைக்குமா அப்படின்றது தெரியல. செவரில் இதில் கொடுத்துருக்க ஸ்டாண்டை வந்து பொருத்திட்டு எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவும் ரொம்ப டைட்டாக இல்லை, கடகடன்னு ஆடுது. இப்போ அதை ப்ளக் போர்டில் மாட்டிட்டு எரிதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். 50 வாட்ஸ்ன்றதுனால வெளிச்சம் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இந்த லைட் ஒரு 20 மணி நேரம் ஓடிச்சுன்னா 1 யூனிட் வந்து செலவழிக்கும். இந்த லைட்டை நம்ம வெளி சவருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற லைட் கிடையாது. லாங் ரன்னில் தான் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். இப்போ செவரில் மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த லைட்டை வந்து ஹரிசாண்டலாக தான் மாட்டணும். எனக்கு வந்து ஏற்கனவே ஸ்க்ரூ போட்டு வச்சுருந்ததுனால நான் வெர்டிக்கலாக மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்படி இருக்க லைட்டை தான் காட்டிட்டு இந்த லைட்டை மாட்டியிருக்கனால இந்த மெத்தடில் மாட்டி வச்சுருக்கேன். ஸ்டாண்டு டைட்டாக மாட்டினாலுமே இது கடகடன்னு ஆடுது. அதோட தகரம் லைட் வெயிட்டடாக இருக்கனால இந்த மாதிரி ஆடுதுன்னு நினைக்கிறேன். லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இப்போ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இதை 180 டிகிரியில் எங்கிட்ட வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதோட வெளிச்சம் நைட் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். பகலில் இது ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணியாச்சு. 50 வாட்ஸுக்கான வெளிச்சம் கரெக்டாகவே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ எல்இடி லைட்டோட ஆங்கிளை மாற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட குவாலிட்டி மோசமாக இருந்தாலுமே இது கொடுத்த காசுக்கு ஒருத்தார அளவுக்கு லைட்லாம் கொடுக்குது. எல்இடி லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மேலே கை வைக்கும் போது லைட்டாக க்ளோ ஆகுது. கோஸ்ட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரல் லைன்லேயும் வந்து பாசிட்டிவ் வர்றது, இல்லை ஸ்ட்ராங்கான ஏசி கனெக்ஷன் வந்து பக்கத்தில் போயிட்டு இருந்தாலும் அது மூலமாக இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இதில் 2வது காரணம்னு நினைக்கிறேன். இந்த 50 வாட்ஸ் அவுட்டோர் எல்இடி லைட்டோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெலிவிஷன்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.